Hi students, நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த யூனிவர்ஸ் நம்மை ஆஸ்வதிக்கட்டும் இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி தான் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1ல் 4th கொஸ்டின் சப்டிவிஷன் 2 பாருங்கள். பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க x1, y1, x2, y2, x3, y3ன்னு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கிவன் பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொலினியர் அப்படின்னா ஏ வந்து நமக்கு 0 வரும். அதாவது ஏரியாக்கான ஃபார்முலா எழுதி ஈக்குவல் டு 0 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கிறேன். ஏ 2 - 2a மைனஸ் a + 1 2a மைனஸ் 4 - a 6 - 2a. நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் a 2 - 2a எழுதியாச்சு, ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுவோம். ஏவையும் 2a மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், நான் இங்கே எழுதியிருக்கேன் 2a². நெக்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை பண்ணுறதை நான் தனியாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். மைனஸ் ஏ எடுத்து இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -6a வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகி 2a² கிடைக்கும். இந்த 1 எடுத்து ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 1 × 6 6 -2a கிடைக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள். 2a² ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க ஸ்டாண்டர்ட் ஃபார்மில். ஏ டேர்ம் பார்த்தீங்கன்னா இங்கே -2a இருக்குது, இங்கே மைனஸ், ரெண்டுமே சேம் சிம்பிளாக இருக்கனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 8a வரும். -8a போட்டுக்கோங்க. இந்த +6 அப்படியே எழுதிக்கோங்க. இதை எடுத்து அப்படியே இங்கே நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா, 2a² -8a + 6. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அதையும் நான் தனியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த -4 வந்து இந்த ரெண்டு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ -4 × 2 -8, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8a. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -2a, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும். 2aவையும் ஏவையும் பெருக்குறீங்கன்னா 2a² கிடைக்கும். ஸோ ஆர்டராக எழுதுங்க, 2a². ஸோ இங்கே பாருங்கள், ஏ டேர்ம் ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் தானே. இது வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கனால சப்ராக்ட் தான் பண்ணணும். 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, பிக்கஸ்ட் நம்பர் வந்து நமக்கு ப்ளஸில் இருக்கிறதுனால +6a போட்டுக்கலாம். -8. ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்கே +2a² +6a -8. சரிங்களா, ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே டவுன் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மல்டிப்ளை பண்ணுறோம். சரிங்களா, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் தனியாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். -a + 1 × 2 - 2a 2a 2 - 2aவையும் -a + 1ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த -a எடுத்து இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -2a மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2a² கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த +1 எடுத்து இந்த ரெண்டு டேர்ம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். +2 - 2a கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த 2a² ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுத முன்னாடி ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நெக்ஸ்ட் இங்கே -2a, இங்கே -2a இருக்குது. ஸோ அப்போ ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டிங்கன்னா -4a வரும். இந்த +2 இங்கே இருக்குது. சரிங்களா, ஸோ இதை எடுத்து இங்கே எழுதிக்கிறேன் நான். 2a² -4a + 2. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் தனித்தனியாக போட்டு எழுதுகிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் டைரெக்டாகவே பிரிக்கலாம். ஏன்னா இங்கே ஒரு டேர்ம் தான் இருக்குது, இங்கெல்லாம் ரெண்டு டேர்ம் இருக்குது. அதனால் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஈஸியாக நமக்கு மிஸ்டேக் இல்லாமல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதி அதை நான் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2a × -4 அப்படிங்கும்போது -8a கிடைக்கும். 2a × a அப்போ -2a² கிடைக்கும். சரிங்களா, அடுத்த டேர்ம் வந்து நீங்கள் இது மல்டிப்ளை பண்ணதுக்கு பிறகு இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணுவீங்க. 6 × a 6a வரும். +6a -2a² கிடைக்கும். சரிங்களா, பாருங்கள் இங்கே எழுதியிருக்கேன் 2a² கிடைக்கும். அடுத்தது ஈக்குவல் டு 0 போடணும். ஃபுல்லாக ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0 போடணும். இந்த டேர்மு மைனஸ் இந்த டேர்மு ஈக்குவல் டு 0. இது ஒரு பெரிய கொஸ்டின் அப்படிங்கிறனால இப்படி கொஞ்சம் பெருசாக லென்த்தாக வருது. இப்போ இதெல்லாம் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2a² இருக்குது, இங்கே ஒரு 2a² இருக்குது, 2a² இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 6a² கிடச்சிரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஏ டேர்ம் பாருங்கள், இங்கே வந்து -8 இருக்குது, இங்கே வந்து +6 இருக்குது. அப்போ -2a மட்டும் வரும். அப்படி தானுங்களா. இதையும்
செப்பரேட் பண்ணுவோம், ஏன்னா டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறதுனால. அடுத்தது இங்கே +6 இருக்குது, இங்கே -8 இருக்குது, அப்போ -2ன்னு கிடைக்கும். ஸோ இது ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஒரு 2a² இருக்குது, இங்கே -2a² இருக்குது, அப்போ கேன்சல் பண்ணிவிடுங்க டேரெக்டாகவே. இங்கே நமக்கு -2a² இருக்குது, அதை எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ டேர்ம் பாருங்கள், இங்கே -4 இருக்குது, இங்கே 2a² 2a² கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய -2a² இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே -4 இருக்குது, இங்கே -8 இருக்குது, இங்கே +6 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -12, -12ல் 6 போயிடுச்சுன்னா -6a அப்படின்னு கிடைக்கும். இங்கே +2 மட்டும்தான் இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கோங்க. சரிங்களா? =0. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 6a² -2a -2 இந்த மைனஸ் எடுத்து இந்த 3 டேர்ம்ஸும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ +2a² கிடைக்கும். அதே மாதிரி இங்கே +6a கிடைக்கும், இங்கே -2ன்னு கிடைக்கும். சரிங்களா? =0. பாருங்கள், இங்கே 6a² இருக்குது, இங்கே 2a² இருக்குது. அப்போ இந்த 1/2 அந்த சைடு போகும்போது 0வாக மாறிக்கும் இல்லைங்களா? அதனால் இது ஏன்னா 1/2 × 0 வந்து 0. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்ம வந்து 1/2 கன்டினியூ பண்ணாமல் இந்த ஸ்டெப்லேயே நம்ம அனுப்பி கூட நம்ம என்ன பண்ணலாம், 0ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 6a² + 2a² வந்து நமக்கு 8a² கிடச்சிது. இங்கே வந்து 6a இருக்குது, இங்கே வந்து -2a இருக்குது. அப்போ என்ன வரும், நமக்கு +4aன்னு கிடைக்கும். நம்பரை பார்த்தா கான்ஸ்டன்ட் இங்கே -2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ -4 = 0ன்னு கிடைக்கும். இது எல்லா டேர்ம்லேயுமே நமக்கு 4 தான் இருக்குது. நமக்கு 4ஓட மல்டிபிள்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம இதை ஃபேக்டரைசேஷன் பிரிக்கும்போது 8ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் -32 கிடைக்கும். இதை வந்து ஆட் பண்ணும்போது 4 கிடைக்கும். அப்போ நான் 8 × 4ன்னு பிரிக்கிறேன். பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் இருக்கிறான், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போட்டோன்னா +× -8 4s are 32. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது +4ன்னு கிடைக்குது. சரிங்களா? இது வந்து டைப் 2ங்க. a² முன்னாடி 8 இருக்குது, அதனால் டைப் 2 ஃபேக்டரைசேஷன். ஸோ எல்லாம் என்ன பண்ணணும், இதில் 8ஆல் டிவைட் பண்ணி எடுக்கணும். a² முன்னாடி என்ன இருக்கோ அந்த நம்பர் எடுத்து டிவைட் பண்ணி எடுத்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு -1/2ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபேக்டரி பிரிங்க பாருங்கள், இது அடிச்சிட்டா 1 இருக்கும். அப்போ a + 1 × 2a, இங்கே பாருங்கள் 2a - 1ன்னு கிடைக்கும், =0. இப்போ தனித்தனியாக நம்ம வந்து ஃபேக்டரி எடுக்கிறோம், =0 பண்ணுறோன்னா a = -1ன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது 2a - 1 = 0னா 2a = 1, a = 1/2ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஏவோட ஆன்சர் நமக்கு 2 கிடச்சிருக்கு. ஒன்று -1ன்னு கிடச்சிருக்கு, ஒன்று 1/2ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.